ஓகே சார். இப்ப சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கவங்க ஸ்டேஷனரி பிசினஸ் இன்வால்வ் பண்ணும்போது, அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமா போகுன்றீங்க. அப்ப நான் ஒரு ஸ்டேஷனரி பிசினஸ் மட்டும் வச்சிருக்கேன்னா, என் ஃபுட்ஃபால் எப்படி சார்? ஆக்சுவலி நம்ம ஸ்டேஷனரி பிசினஸ்ல பார்த்துட்டீங்கன்னா, அதாவது ஒரு கிரவுடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கிரவுட் பார்த்துட்டீங்கன்னா, மார்னிங் ஹவர்ஸ்ல அதாவது ஸ்கூலுக்கு போற வரைக்கும் ஒரு கிரவுட் இருக்கும். மத்த டைம்ல அந்த ஆஃபீஸ் ஸ்டேஷனரி வாங்குறதுக்காகவே ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க, அந்த மாரி ஒரு ஷாப் வச்சிருக்கிறோம். இவங்கலாம் அந்த கிரவுட் வருவாங்க. அதே ஈவினிங் உங்களுக்கு 4:00லேருந்து நைட் 7:00 பார்த்தீங்கன்னா, அது ஒரு கிரவுட் வரும். அது வந்துட்டு சில்ட்ரன்ஸ் வருவாங்க, அந்த பேரன்ட்ஸ் வருவாங்க. ஸோ இவங்க அந்த கிரவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஆக மொத்தம் ஸ்டேஷனரி ஷாப்ல வந்து எப்பவுமே ஒரு கிரவுட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து பிசினஸ் ஆகாது. பிசினஸ் யாரும் வந்து வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயமே தேவை கிடையாது. ஸோ அந்த மாரி தான். இப்ப நீங்க லைவாவே நம்ம ஷாப்ல பார்க்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் பை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நீங்க லைவாவே நீங்க பார்க்கலாம். ஸோ ஸ்டேஷனரியில நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ட்டா அவங்க யூஸ் பண்ணி டாக் பண்ணாங்க அப்படின்னா, இவங்களும் ஒரு பிசினஸ் மேன் தான். ஸோ நீங்க ஈஸியா அதில இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம். நீங்க குரோ ஆகலாம்.